நான் பிஏ முடிச்சிருக்கேன், பிஎஸ்சி முடிச்சிருக்கேன், பிகாம் முடிச்சிருக்கேன். என்னால் ஐடி கம்பெனிஸ்குள்ளே போக முடியாது. நான் பேசிக் எலிஜிபிலிட்டிலே வரமாட்டேன். என் எஜுகேஷன் வந்து குவாலிஃபையே ஆகாதுன்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. இது உண்மையா? என்ஜினியரிங் டிகிரியோ இல்லை என்ஜினியரிங் இல்லாத டிகிரியோ அது வந்து எப்போவுமே ஒரு ப்ராப்ளம் கிடையாது. உங்களோட ஸ்கில் செட் தான் இம்பார்ட்டன்ட். ஏன் நம்ம டயர் 1 பற்றி பேசணும்? ஈவன் ஸ்டீவ் ஜாப்ஸ், ஜக்மா, பீட்டர் தியல் இவங்க எல்லாமே பெரிய கம்பெனிஸோட சிஇஓ. இவங்களுமே வந்து நான் இன்ஜினியர்ஸ் தான். நல்ல ஐசிடிசியில் போகணும் அப்படின்னு இருந்தீங்கன்னா 2 விஷயம் பண்ணணும். ஒன்று, ஆக்சஸாக காண்டாக்ட் பண்ணணும். 2வது, நான் பிஏ முடிச்சிருக்கேன், பிஎஸ்சி முடிச்சிருக்கேன், பிகாம் முடிச்சிருக்கேன். என்னால் ஐடி கம்பெனிஸ்குள்ளே போக முடியாது. நான் பேசிக் எலிஜிபிலிட்டிலே வரமாட்டேன். என் எஜுகேஷன் வந்து குவாலிஃபையே ஆகாதுன்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. இது உண்மையா? இந்த கொஷின்ஸ் தான் எப்போவுமே ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்லேருந்து வர பீப்புள் என்கிட்ட கேட்குற ஃபஸ்ட்டு கொஷினாகவே இருக்கும். இதுக்கு நான் இன்றைக்கி கிளியர் கட் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன். ஐ எம் வெங்கடேசன், ஃபவுண்டர் ஆஃப் ஆக்சஸ் டெக்னாலஜி. இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான ஸ்டாட்ஸை பார்த்துடலாம். இப்போ இருக்க டயர் 1 கம்பெனிஸ் லைக் விப்ரோ, HCL, TCS இந்த இடத்துலலாம் அரௌண்ட் 25% ஆஃப் பீப்புள், மெஜாரிட்டி ஆஃப் த ஒர்க் ஃபோர்ஸ் வந்து நான் இன்ஜினியரிங் பேக்ரவுண்ட்லேருந்து வந்தவங்க தான். ஸோ நீங்கள் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் படிச்சிருந்தீங்கன்னா டெஃபினட்டாக உங்களாலே ஐடி கம்பெனிக்குள்ளே போக முடியும், நல்ல பிளேஸை செக்யூர் பண்ண முடியும், நல்ல பொசிஷன்லையும் இருக்க முடியும். ஏன் நம்ம டயர் 1 பற்றி பேசணும்? ஈவன் ஸ்டீவ் ஜாப்ஸ், ஜக்மா, பீட்டர் தியல் இவங்க எல்லாமே பெரிய கம்பெனிஸோட சிஇஓ. இவங்களுமே வந்து நான் இன்ஜினியர்ஸ் தான். அப்போ ஓகே சார், இப்போது நான் வந்து பிகாம் முடிச்சிருக்கேன், இல்லை பிஏ முடிச்சிருக்கேன், இல்லை பிஎஸ்சி முடிச்சிருக்கேன். நான் டெஸ்டிங் எடுக்கலாமா, இல்லை டெவாப்ஸ் எடுக்கலாமா, இல்லை டேட்டா அனலிஸ்ட் எடுக்கலாமா, இல்லை சப்போர்ட் ரோல் போகலாமா? இந்த கொஷின்ஸும் உங்களுக்கு ரைஸ் ஆகும். இந்த மாதிரி கொஷின்ஸ் ரைஸ் ஆகலைன்னா நீங்கள் இன்னும் ஐடியை பற்றி எதுவுமே ரிசர்ச் பண்ணல, பட் உங்களுக்கு ஐடி கம்பெனிக்குள்ளே போகணுன்னு ஆசை மட்டும்தான் இருக்குது. ஃபஸ்ட்டு இதுவே ஒரு பெரிய தப்பு. நீங்கள் ஐடி ஃபீல்டுக்குள்ளே போகிறீங்கன்னா அதுக்கு முன்னாடி ப்ராப்பரான ஒரு ரிசர்ச் பண்ணுங்கள். என்னென்ன ஃபீல்ட்ஸ் இருக்குன்னு பாருங்கள், என்னென்ன ஃபீல்டில் என்னென்ன டெக்னாலஜி யூஸ் பண்ணுறாங்கன்னு பாருங்கள். எதில் ஜாவா வருது, எதில் பைத்தான் வருது, எதில் என்ன வருதுன்னு ஃபஸ்ட்டு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வாங்க. நமக்கு யூடியூப் இருக்குது, ChatGPT இருக்குது, இத்தனை விஷயம் நம்ம கண்ணு முன்னாடி இருக்குது. இதெல்லாம் யூஸ் பண்ணி என்னென்ன டெக்னாலஜிஸ் இருக்குது பாருங்கள். அதுக்கப்புறம் ஏதோ ஒரு டெக்னாலஜி எடுத்து நீங்கள் யூடியூப்பில் வீடியோஸ் பார்க்க ஆரம்பிங்க. அந்த வீடியோஸ் பார்க்கும்போது அவங்க சொல்லி கொடுக்குறதோ இல்லை அவங்க சொல்கிறதோ உங்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னா அந்த டொமைன் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். இப்போ என்கிட்ட நீங்கள் வந்து எனக்கு என்ன டெக்னாலஜி வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் உங்கள் ப்ரொஃபைல் எடுத்து அனலைஸ் பண்ணுவேன். நீங்கள் எப்போ டிகிரி முடிச்சிருக்கீங்க, உங்கள் கம்யூனிகேஷன் ஸ்கில் எப்படி இருக்குது, உங்களோட CGPA எப்படி இருக்குது, நான் உங்களை எந்த டொமைனில் கொண்டு போனால் நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக மேலே வருவீங்க. இங்கே பிஏ, பிகாம், பிஎஸ்சிலேருந்து வந்தவங்களுக்கு நான் 35-40 லேக்ஸில் ப்ளேஸ் பண்ண பீரியட் எல்லாமே இருக்குது. ஒரு பர்சனை நான் எடுத்து அவங்க பேர் ரிவீல் பண்ண முடியாது. அவங்கள நான் ஒரு 2.5 இயர்ஸ்க்கு முன்னாடி 11 லேக் CTCயில் ப்ளேஸ்மெண்ட் பண்ணேன். இப்போது அதே பர்சன் என்கிட்ட வந்து, சார் நான் இப்போது ஸ்கில்டு ஆகிட்டேன், உங்களோட கைடன்ஸ்னால தான் நான் 11 லேக்ஸில் செக்யூர் பண்ணேன். யூ ஓன்ட் பிலீவ், இப்போ அவங்க 39 லேக்ஸில் ஒரு டயர் 1 MNCயில் அகைன் நான் ரீப்ளேஸ் பண்ணி கொடுத்துருக்கேன். என்ஜினியரிங் டிகிரியோ இல்லை என்ஜினியரிங் இல்லாத டிகிரியோ அது வந்து எப்போவுமே ஒரு ப்ராப்ளம் கிடையாது. உங்களோட ஸ்கில் செட் தான் இம்பார்ட்டன்ட். என்ஜினியரிங் டிகிரி முடிக்கிறவங்களுக்கு டேரெக்டாக கேம்பஸில் ஜாப் ஓப்பனிங் கிடைக்கும். என்ஜினியரிங் டிகிரி முடிக்கலையா, அதுக்கு எங்களை மாதிரி நிறைய கோச்சிங் சென்டர்ஸ் இருக்குது, ட்ரைனிங் இன்ஸ்டியூட்ஸ் இருக்குது. அவங்ககிட்ட போனீங்கன்னா அவங்களே உங்களை ட்ரெயின் பண்ணி ப்ளேஸ்மெண்ட் பண்ணி கொடுக்க போகிறாங்க. 2 பேரும் வேறு டிகிரி தான், பட் உங்களோட டெஸ்டினேஷன் சேமாக தான் இருக்கும். எந்த கம்பெனியுமே வந்து உங்களோட டிகிரியை மேஜராக பார்க்க போகிறதில்ல, உங்களோட ஸ்கில் செட்டை தான் பார்க்க போகிறாங்க. இப்போ என் பின்னாடி வந்து BE மெக்கானிக்கல் இருக்குது, PGDM இருக்குது, ME இருக்குது, MTech இருக்குது. இந்த மாதிரிலாம் இருந்து என்ன யூஸ்? அது எல்லாமே என்னோட ஸ்கில்லாக இருக்கணும். நான் உள்ளே போயிட்டு எனக்கு ஒரு ப்ராஜெக்ட் அலோகேட் பண்ணால் அந்த ப்ராஜெக்டை நான் எஃபிஷியண்டாக கம்ப்ளீட் பண்ணி கொடுக்கணும். கம்பெனிக்கு அதுதான் வேணும். ஆல்ரெடி இவர் வந்து MTech முடிச்சிருக்காரு, இவர் சக்ஸஸ்ஃபுல்லாக கம்பெனி ரன் பண்ணுறவாருன்னா இங்கே யாருக்குமே வந்து அவார்ட் பண்ண மாட்டாங்க, இங்கே யாருமே அந்தளவுக்கு ரெகக்னைஸ் பண்ண மாட்டாங்க. நீங்கள் ஜாபில் எவ்வளோ சூப்பராக இருக்கீங்களோ அதை வச்சு தான் உங்களோட வேல்யூ, உங்களோட ரெகக்னிஷன் இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி தான் உங்களோட பேயும் மாறும். ஸோ சிம்பிள். என்கிட்ட ஒரு லாயர் வந்தார். அவர் லாயராக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்காரு, BA BL முடிச்சிருக்காரு. ஓகே, இப்போது அவர் ஒரு MNCயில் சாஃப்ட்வேர் இன்ஜினியராக உள்ள இருக்கார். ஓகே, இது வந்து ஒன் ஆஃப் த சக்ஸஸ் ஸ்டோரி தட் ஐ கேன் ரிவீல். இது ரொம்ப லேட்டஸ்ட்டாக February month பண்ண சக்ஸஸ் ஸ்டோரி. ஓகே, இந்த மாதிரி நாங்கள் எவ்வளோ பீப்புளுக்கு லைஃப் சேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்கோம். அவரை ப்ளேஸ் பண்ண பாயிண்ட் வந்து 16.5 lakhs, ஒரு பிக்கஸ்ட்டு டயர் 1 MNCக்கு. இந்த மாதிரி எனக்கும் பிளேஸ்மெண்ட்ஸ் வேணும், எனக்கும் ஐடி உள்ள போகணும், நல்ல ICTCயில் போகணும் அப்படின்னு இருந்தீங்கன்னா 2 விஷயம் பண்ணணும். ஒன்று, ஆக்சஸாக காண்டாக்ட் பண்ணணும். 2வது, எங்களோட ரோட் மேப் வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட் அண்ட் டஃப்பாக தான் இருக்கும். அதை ஆல்மோஸ்ட் ஸ்மூத்தாக கொண்டு போகிறதுக்கு தான் பிளான் வச்சுருக்கோம். அதை நீங்கள் எடுத்து கம்ப்ளீட்டாக உங்களை இதுக்குன்னு டிவோட் பண்ணணும். இந்த 2 ஆப்ஷன் பண்ணிங்கன்னா நீங்கள் ஐடிக்கு ப்ளேஸ் ஆகிடுவீங்க. ஸ்டீவ் ஜாப்ஸ், ஜக்மா, பீட்டர் தியல் இவங்க 3 பேருமே பிக்கஸ்ட் கம்பெனிஸோட CEOs. பட் இவங்க 3 பேருமே என்ஜினியரிங் கிடையாது. தே ஆர் ஃப்ரம் நான் என்ஜினியரிங் பேக்ரவுண்ட். நீங்களும் நான் என்ஜினியரிங் பேக்ரவுண்டில் இருக்கீங்களா, ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸில் இருக்கீங்களா, பிகாம், BCA, BSc எதில் வேணால் இருந்துட்டு போங்க. உங்களுக்கு ஐடிக்குள்ளே போகணுமா, ஏதாவது ஒரு ப்ராப்பரான ட்ரைனிங் சென்டரையோ இல்லைனா ஒரு ப்ராப்பரான பிளேலிஸ்ட்டோ, யூடெமியில் கோர்ஸோ இல்லை யூடியூப்பில் பிளேலிஸ்ட்டோ சூஸ் பண்ணுங்கள்.
அப்டேட்டட் டெக்னாலஜி லேர்ன் பண்ணுங்கள். ஒரு 90 to 180 டேஸ் அதுக்குன்னு பிளான் வைங்க. 3 to 4 ஹவர்ஸ் டெய்லி டெடிகேட்டடாக படிங்க. கண்டிப்பாக ஐடியில் ஜாப் செக்யூர் பண்ணிடுவீங்க.